ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவன், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், போற்றுகிறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாம் என்கிற இந்த 2 வார்த்தைகள் மட்டும் போதும். திருப்பாடலுடைய அத்தனை அர்த்தங்களும் இந்த 2 வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. இதை ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நீதி வேண்டாம், நீதியை வழங்குகிற அந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். நிலம் வேண்டாம், அந்த நிலத்திற்கு உரிமையாளராக இருக்கிற ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இவர் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய பின்னணிகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. இது தாவீது சொல்லிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தாவீது துரத்தப்பட்ட பொழுது, அவர் வேற்று தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த மகனாலும் மற்றவர்களும் துரத்தப்பட்ட பொழுது அவர் பாடிய பாடலாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த வாழும் யாவே இறைவனை விட்டுவிட்டு எப்பொழுது வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது ஒரு இறைவாக்கினரால், இறை அடியாரால் புகழ்ந்து கூறி பாடப்பட்ட ஒரு பாடலாக இது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த உண்மை கடவுளை வணங்க வேண்டும். ஏன் அந்த உண்மை கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது, மகிழ்ச்சி, நிறைவு, இந்த 2ஐயுமே நாம் காண வேண்டும் என்று சொன்னால், இந்த உண்மை கடவுளை நாம் வழிபட்டால் இவை அனைத்துமே நமக்கு உரிமையாக இருக்கும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதற்கும் மேல ஒரு படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு சான்றாக இருக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. திருப்பாடலுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அது மிக அருமையாக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. யோவான் இதை மிக தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுடைய அன்பு சீடர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது, ஏன் அந்த லேவிய குலத்தை சார்ந்தவர்கள் இதை இப்படி பாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த நிலம், உடைமை எல்லாம் எல்லா இஸ்ரேல் மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் தங்கள் உரிமை சொத்தை பெற்று கொண்டார்கள். ஆனால் அந்த லேவி குலத்திற்கு மட்டும் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் தான் அவருடைய உரிமை சொத்தாக இருக்கிறது. ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்தார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப லேவி குலம் நம்பி இருந்தது யாரை என்று சொன்னால், கடவுளை மட்டும்தான். நம்பிக்கைக்குரிய ஒரு குலமாக அது இருந்தது. எனவேதான் இறைவன் அந்த குலத்தை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம். இத்தனை பின்னணிகளை வைத்து திருப்பாடலை வாசிக்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அதிலும் இந்த 2வது இறை வார்த்தையை படிக்கிற பொழுது மிக அருமையான வார்த்தை, உம்மை அன்றி, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, அவரை தவிர வேறு பாதுகாப்பு இல்லை,
ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. நமக்குரிய சொத்தாக இருக்கிறவர் அந்த கடவுள் மட்டும்தான். இறைப்பற்றுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான பாடலாக இருக்கிறது. அந்த இறைப்பற்றை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருப்பாடலை வாசித்து இல்லை வருகிற வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தினால் போதும். இறைப்பற்று தெளிவாக துளங்கும். எல்லா இஸ்ரவேலுக்கும் பங்கு கொடுக்கிறார். கடவுள் அனைத்தையும் பிரித்து கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த மக்களாக அந்த மக்களை தேர்ந்து கொண்டார். அவர்களுக்கு எது வேண்டுமோ அனைத்தையுமே கொடுக்கிறார். பிரித்து பிரித்து இந்த இடத்துல நீ இருந்து இப்படி பாருங்கள், இப்படி செய்யுங்கள், உங்களை வழிநடத்தேன் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் பிரித்து கொடுக்கிறார். காரணம், ஆண்டவரை பற்றிய நினைவு நம்முள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் அவர் பிரித்து கொடுத்தார். ஆண்டவர் பற்றிய நினைவு நம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் நினைவில் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் போதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருச்சட்டங்களை நாம் வாழ்வாக்குகிற பொழுது அந்த ஆண்டவரை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக நாம் எப்பொழுதெல்லாம் இந்த திருச்சட்டத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை, திருச்சபையின் கட்டளைகளை அனைத்தையுமே நாம் நினைவு கொண்டு அனைத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதுதான் கட்டளை, இதை கடைபிடிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், நான் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் மிக தெளிவாக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இதயம், உள்ளம் என்று சொல்லி. இந்த 2 வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஒரு மனிதனுடைய முழு உருவத்தை அது சித்தரிப்பதாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே இந்த 2 சொல்வது நான் தான் சொன்னேன், நான் என்று கடவுள் சொல்கிறார். இந்த கடவுளை அவருக்கு சுட்டி காட்டுவதாக, நான் முழுவதுமாக கடவுளுக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற விதமாக இந்த திருப்பாடலானது மிக தெளிவாக அமைந்திருக்கிறது. இந்த இறையடியார் சிறந்த கூற்றாக, சிறந்த பாடலாக இதை எடுத்து சொல்கிறார். வேற்று தெய்வங்களை நாம் திரும்பி பார்க்க கூடாது, உன்னத இறைவனை நாம் பக்தியோடு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு மேலாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், பாதாளம், படுகுழி, இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், எபிரேயத்திலே பார்க்கிற பொழுது சேயேல், சகாத் என்கின்ற இந்த 2 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கீழே இருக்கிற ஒரு உலகத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி அழிய போகிறோம், அழியா நெருப்பில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்கிற வார்த்தைகள் இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது, இதை தெளிவாக எடுத்து கூறுகிறது என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நீதியின் ஆண்டவர் தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நீதியின் ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வேற்று தெய்வங்களை நாங்கள் வழிபடாமல் எங்களை படைத்து பாதுகாத்து மீட்டு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிற உம்மை மட்டுமே நாங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வணங்குகிற ஆற்றலை தாரும். மக்கள் எங்களை துரத்தி அடிக்கிற பொழுது நாங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளாமல் விசுவாசத்தை காத்து அந்த விசுவாசத்தை மற்ற மக்களின் உள்ளத்தில் ஊற்றுகிற மக்களாக வாழ துணை புரிவீராக. உயிர்ப்பை எடுத்துரைக்கிற மக்களாக வாழ துணை புரிந்தருளும். ஆமேன்.